தமிழ்செல்வி அக்கா. இந்த காலத்தில் உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப மாறி இருக்கு. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பால் ஊறுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு ஒரு கருத்து சொல்லுங்கள். அந்த காலத்துல எல்லாம் பால் ஊறுறதுக்கு கேப்பக்கருதை பச்சைக்கருதை களத்தில் கொண்டு வந்து தோட்டத்தில் அறுத்துட்டு வந்து களத்தில் போடுவாங்க. அந்த பச்சைக்கருதை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலையே நசுக்கி வீட்டிலையே கொண்டு வந்து நசுக்கி அந்த கேப்பையை வந்து உலக்கையில் போட்டு இடித்து கருப்பட்டி போட்டு உருண்டை செஞ்சு அந்த பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அந்த உருண்டையை சாப்பிட்டா அவ்வளோ பால் ஊறும் சத்து வந்து அந்த கேப்பையில் இருக்குது. அது பிறகு திரும்ப கேப்பையை வந்து நல்லா நசுக்கி இது உரலில் போட்டு ஆட்டி வெங்காயம் சீரகம் வத்தல் எல்லாம் போட்டு வடை சுட்டனா முட்டை சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்த அந்த அளவில் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பிறகு கம்மங்கருதை வந்து தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தால் நாட்டு கம்பு தான் அப்போ எல்லாம். இப்போ தான் இந்த ஐட்டம் எல்லாம் வந்திருக்கு. முந்தி வந்து நாட்டு கம்பு தான் விதைப்பாங்க. தோட்டத்தில் விதைச்சாலும் சரி காட்டில் விதைச்சாலும் சரி நாட்டு கம்பு தான் விதைப்பாங்க. இந்த கருதை பச்சை கருதை எடுத்துகிட்டு வந்து களத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் நசுக்கி இந்த மண்சட்டி வந்து உடஞ்ச சட்டியில் போட்டு அந்த கருதை நசுக்குனதை அந்த கம்பை வந்து வறுத்து எடுத்து 1-2 வறுக்கணும். ரொம்பையும் கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது. கொஞ்சம் பச்சை இருக்கிற அளவுக்கு வறுத்து அதை உரலில் போட்டு 1-2 இடிக்கணும். இடித்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து கருப்பட்டி நாட்டு கருப்பட்டி பனங்கருப்பட்டி இருக்குல்ல அதை போட்டு பால் காய்ச்சி இந்த அரிசியை போட்டு ஊற வச்சா அவி அரிசி மாதிரி அந்த ஒரு சத்து அவ்வளோ ஒரு சத்து இருக்கும். அதில் வந்து இரும்பு சத்து கருப்பட்டினால இரும்பு சத்து இந்த புரதச்சத்து எல்லாமே அதில் இருக்கனால அந்த காலத்தில் இந்த சிறுதானிய வகைகள்லாம் சாப்பிட்டதுனால தான் அந்த பலம் தான் அந்த காலத்தில் இருக்கிற வயசானவங்களாம் இப்போ வரைக்கும் பல்லு போகலை. எந்த ஒரு சுகரோ ப்ரெஷரோ எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கால் வலி இந்த புஜ வலி இப்போ எல்லாம் இருக்கிறவங்களுக்கு குறுக்கு வலி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்காத அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பிறகு முழு உளுந்து போட்டு அரைச்சிட்டு வந்து கருப்பட்டி போட்டு கொஞ்சமோல மட்டும்தான் பச்சரிசி போடுவாங்க. மாவை அரைச்சிட்டு வந்து நாட்டு கருப்பட்டி போட்டு களி கிண்டி நல்லெண்ணெய் புளி செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதை சாப்பிட்டோன்னா அந்த குறுக்கு வலியெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த களி உளுந்தங்களி தான் முழு உளுந்தங்களி கிண்டி கொடுத்ததுனால தான் நல்லா பலமாகவும் இருந்தது. டெலிவரி ஆன பேரலான பிள்ளைகளும் நல்லா சுகப்பிரசவம் ஆனாங்க. இப்போ அந்த சத்தெல்லாம் இல்லாததுனால தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க லேசாக ஒரு பிரசவம் போகணுன்னாலும் கூட ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைகளை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு.